உங்கள் பசங்க இந்த பழம் சாப்பிட்ருக்காங்களா? பார்த்துருப்பாங்களா? நிறைய பசங்களுக்கு இப்படி ஒரு பழம் இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ இது ஃபெஸ்டிவல் சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வைஸாகவும் சரி, பல வயசாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கானது. உடைக்கிறதே கஷ்டம். தேங்காயோடவே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஸோ என் பூஜைக்கு நான் வாங்கின பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காயும் கிடையாது, ரொம்ப பழமும் கிடையாது. ஒரு அரை காய், முக்கால் காய் பத்துக்கு இருந்தது. ஸோ இந்த பழத்தை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டு இதை பசங்களுக்கு நல்லா சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இதை வந்து எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்னா, இது கூட 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா பழத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு சக்கரை டக்குன்னு மெல்ட் ஆயிரும், உங்களுக்கு இந்த பழத்தோட அப்படியே மிக்ஸ் ஆயிரும். இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம மாங்காய்க்கெலாம் போடுவோம். ஸோ கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கவே அப்படியே டெம்ப்டிங்காக உங்களுக்கு 4 எச்சி ஊறும். அந்த மாதிரி ஒரு டேங்கியான ஒரு ஃப்ளேவர் தான் இது. புளிப்பு சுவையும் இருக்கும், இனிப்பு சுவையும் இருக்கும், துவர்ப்பு சுவையும் இருக்கும், உரப்பு சுவையும் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு இந்த பழத்தை உடைச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பூஜைக்கு வச்சுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பழம் கருப்பாக மாறிடும், யாருக்கு யூஸ் எல்லாம் போயிடும். ஸோ தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாமல் இந்த பழத்தை உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.